Hello friends, welcome back to my channel GVS Free Talks. Today we are going to see the topic of slip test 10 question paper social ஓடது பார்க்க போகிறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு. ஸோ ஜிவிஎஸ் ஃப்ரீ டாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஒரு கொஷினை ஜூம் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு படிங்க. அண்ட் ஆல்சோ எப்பயுமே சொல்கிறது தான், ஒரு கொஷின் கூட விடாமல் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கொஷினுமே படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? தமிழ் மீடியம் கொஷின் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ நீங்கள் பார்த்து மார்க் பண்ணி வச்சுட்டு படிச்சுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான் இருக்கும். ஸோ இதில் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்கலாம், இருக்காமலும் போகலாம். ஸோ நீங்கள் இதை படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா சப்போஸ் இதிலேருந்து கூட பப்ளிக்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கம்பல்சரி கொஷின் மட்டும் விட்டுறாதீங்க. இப்போது கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கம்பல்சரி கொஷின்ஸும் ஒரு கலெக்ஷனாக எடுத்து வச்சு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு இதுதான். ஓகேங்களா? ஸோ எல்லா கொஷின் பேப்பர் படிக்கலாம், அது ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து படிக்கலாம், அது ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி நினச்சாலும் படிக்கலாம், அது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்கள் இல்லை நான் எதுவும் பார்க்க விரும்பல, என்னுடைய புக்கில் இருக்கிற கொஷின் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி படிச்சிங்கன்னா அதுவே ஸ்கிப் பண்ணாமல் இருக்க எல்லா கொஷினும் நீங்கள் ஒரு கொஷின் கூட ஸ்கிப் பண்ணாமல் படிக்கிற மாதிரியா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டைம் லைனு, மேப்பு இதெல்லாமே ஈஸியான கொஷின் தான். ஸோ ரெண்டுமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டீட்டெயில் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது ரெண்டுமே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டீட்டெயில் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸி தானே. ஸோ நீங்கள் அது ரெண்டுத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு டீட்டெயில் படிச்சுட்டு போங்க. ஸோ 1 மார்க் ஏதாச்சும் ஆன்சர் தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நான் நீங்கள் கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அது பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் லேட்டாக ரிப்ளை பண்ணியிருந்தேன், ஐம் சாரி. அப்புறம் ஓகே, நீங்கள் கண்டினியூஸாக நம்மளோட சேனலில் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கண்டிப்பாக கிடச்சிரும். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இதுக்கப்புறத்துலேருந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் இருக்க எல்லா கிளாஸ்க்கும் நான் போட போகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபார் மீ. ஓகேங்களா? ஸோ ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கிலீஷ் மீடியம் பார்க்கலாம். நீங்கள் 2 பேரும் கேட்டதுனால தான் 2 வீடியோவும் நான் போடுறேன். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு திரும்பவும் செகண்ட் மிட்டம் வரப்போகுது. செகண்ட் மிட்டம்க்கு அப்புறம் ஆஃப் இயர்லி வந்துடும். ஆஃப் இயர்லி முடிஞ்சால் கிட்டத்தட்ட பப்ளிக் கிட்ட நெருங்கிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதை எய்ம் வச்சுக்கிட்டு மற்றது எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வராமல் நீங்கள் தான் பார்த்துக்க முடியும். அதனால் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். மார்னிங் ஒரு 10 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஹெல்த்து பார்த்துக்கோங்க. முக்கியமாக ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை பார்த்துக்கோங்க.
சில பேர் வந்து நான் படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஹெல்த் வந்து கவனிக்க மாட்டாங்க. அப்படி இருக்காதீங்க. ஹெல்த்தியாக வந்து இருந்தால் தான் நல்ல எக்ஸாம் வந்து பண்ண முடியும். இப்போது நீங்கள் இப்படி இருக்கலாம், பட்டு எக்ஸாம் டைமில் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா வந்து இன்னும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். ஸோ உங்களோட ஹெல்த்தை கவனிச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா படிங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. உங்களுக்கு எது வீக்காக தோணுது, பர்சனலாக எனக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து வீக்காக இருக்கேன் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த சப்ஜெக்டில் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து படிங்க. ஓகேங்களா? சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா வந்து ஸ்கூலில் ஒர்க் கொடுக்குறாங்க, ஸ்கூலில் என்னை இப்படி கைட் பண்ணுறாங்க, ஸோ எனக்கானது என்னால் பிளான் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. எதாக இருந்தாலும் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா, நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து உங்களால் கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா? ஸ்கூலில் இவ்வளோ ரைட்டிங் ஒர்க் கொடுக்குறாங்க, ஸ்கூலில் இது படிக்க ஒர்க் கொடுக்குறாங்க, ஸ்கூலில் நாளைக்கு இது டெஸ்ட் இருக்குது, ஸோ நாளைக்கு இது தான் படித்தாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒன்று வச்சுக்கிட்டே வந்து நீங்கள் வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுடைய எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அவங்க கொடுக்குறதோட நம்ம எக்ஸ்ட்ரா வந்து படிச்சுக்கிட்டே போனால் தான் உங்களுக்கு பின்னாடி வந்து நம்ம வந்து எல்லா பொர்ஷனும் கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். ஸோ 5 மார்க் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஒரு 5 மார்க் படிக்கிற மாதிரி இருக்கும். டைம் லைனும் மேப்பும் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ 2 or 3 டைம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போங்க. ஓகேங்களா? ஓகே, நம்மளோட சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.